சொந்தங்களே, அதாவது இந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேட்டாங்க. இதோட டீட்டெயில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே என்ன சாப்பாடு வச்சுருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் குளத்தில் குளிச்சுட்டு இருக்கோம். ஏழு குளத்தில் குளிக்க எப்படி இருக்கு? குளத்துல குளிக்க சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குது. ஆமா, இது பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையா நம்ம மழை பெஞ்ச தண்ணி தான் இது எல்லாமே. சரி, வேற இந்த கெமிக்கலுமே எதுலயுமே மிக்ஸ் பண்ணாங்க. இந்த தண்ணி எங்க இருந்து இங்க வந்திருக்கு? தண்ணி எங்க இருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம மணிமுத்தாறுல இருந்து நம்ம கால்வாயிலே வந்து சரி இது வந்து அப்படியே மழை வழியே வந்து குளத்துக்கு வருது. ஆமா, இது ஏற்கனவே விவசாயத்துக்காண்டி நம்ம ஃபுல்லா குளத்து ஃபுல்லா தண்ணி இருக்கா, வாய்க்கால் தண்ணி நிப்பாட்டாங்க. சரி, அங்க இதை வச்சு நம்ம விவசாயம் யூஸ் பண்ணிடலாம். ஓ சரி சரி, அதனாலதான் இப்ப குளத்துல அது குளங்கிறது அதுக்காக தான் நம்ம. இது எந்த ஊரு தெளிவா சொல்லு. இந்த ஊர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேர்மதேவி தாலுகா. ஊர் வந்து கங்கனகுளம். அதாவது இதுக்கு அங்கிட்ட இது வந்து தெற்கு சைடு அப்படிதானே? அங்க என்ன ஊர்லாம் இருக்குது? களக்காடு, மெயினா சொல்ல போனா களக்காடு தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, வள்ளியூர், மாவடி அப்படி எல்லா ஊருமே இருக்குது. சரி சரி. ஆமா, குளத்துல குளிக்க எப்படி வேணா இருக்கு? குளத்துல குளிக்க சூப்பரா இருக்கு. ஏன்னா இது நம்மளுக்கு வந்து தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. இன்னைக்கு வெயில் கம்மினால கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு. வெயில் அதிகமா இருந்தா நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பா இருந்த மாதிரி இருக்கும். சரி, இந்த மலை பேர் என்ன பேர்லாம் வேணா? இந்த 3 மலை பேரும். இது வடக்கு இருக்கிறது கொழுந்தூர் மலை. வடக்கு இருக்கிறது வந்து இந்த மலை வந்து கொழுந்தூர் தான் மலை. கொழுந்து மாமலை. ஆமா, இது மண்பொத்தன்னு சொல்லுவாங்க. மண்பொத்தை அந்த அது வந்து மண்பொத்தை. சொந்தங்களே பாத்தீங்கன்னா மண்பொத்தை. அப்புறம் வெள்ளிமலை. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை எங்க வேணா இருக்கு. அதுக்கப்புறம் லைனா போகுது அப்படிதானே? மேற்கு தொடர்ச்சி மலை இது வந்து அதுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கு. இது வெள்ளிமலை. சின்ன சின்ன குன்றுன்னு சொல்லுவோம்ல. ஆமா, அதுக்கு வந்து இதுக்கு ஒரு நேம் வந்து வெள்ளிமலை. அப்படி. ஓ சரி சரி. மேற்கு தொடர்ச்சியான மலை கிடையாது. அது தொடர்ச்சினா அதுக்கு பின்னாடி அதனால தெரியும். வேணாம், இங்க பார்த்தா தெரியும். கேப் விட்டுருக்கும். சரி சரி. என்ன சாப்பாடுலாம் வச்சிருக்கீங்க? வாலி பார்த்தா தெரியும். வாலியை பார்த்தா தெரியும். ஓபன் பண்ணி காட்டலாம். ரைட்டா வா பாப்போம். வா, இந்த இருக்கு கூட. இந்த இருக்கு ஒவ்வொரு கூட எடுத்தாரேன். நீ ஓப்பன் பண்ணிடுவோம். லைட்டாக காட்டுங்க பாப்போம். கூட தான் லைக். அதான் நல்லா இருக்கும். கூட தான் லைக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கூட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஏமலையா? என்ன ஏமலையா? ஃபர்ஸ்ட்டு மாயண்டி கூட தான். உள்ளே என்னதெல்லாம் போட்டிருக்கான். சாரம் வச்சுருக்கான். உள்ளே வந்து என்னது இழப்பு கிடக்குது. வெங்காயம் கிடக்கல. வெங்காயம், குச்சைஸ், அதாவது உப்புடப்பா. கஞ்சி கஞ்சி மட்டும் தான் இருக்கு. குழம்பு அதான் உப்பு. வெங்காயம் இல்ல. இன்னைக்கு என்ன சாப்பாடு? சோறு மட்டும் தான் இருக்கு. எப்படி சாப்பிடுவா? என்ன சொல்லலே தெரியல. இந்த குளத்து தண்ணி தான் ஊற்றி சாப்பிடணும். நல்லா கதையை கேட்டுக்க. பொண்டாட்டி சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லாம விட வீடியோ கண்டி வீடியோ போட்டோம் போற நாள். அப்ப என்னன்னா நல்ல மறுநாள் பாத்தீங்கன்னா கரோட்டு குழம்புலாம் ஒண்ணு. அப்போ இதை வீடியோ போடுங்க அப்படின்ட்டு சொன்னாமத்துக்க. சரி, ஆனா இன்னைக்கு சொல்லுதான் திறக்காங்களா எதிருமா இன்னைக்கு கஞ்சிலா வெங்காயம். மறுநாள் நம்ம வீடியோ வந்து நம்ம பொண்டாட்டி வச்சு விடுக்கா அப்படின்னு நம்ம குறைஞ்சலி பேசணும்ல. ஆமா, அதனால மறுநாள் நல்ல குழம்பு இருந்துச்சு. 2 நாள் நல்லா இருந்துச்சு. அதுக்கு 3ஆம் நாள் வேலையை காமிச்சாச்சு. அப்படிலாம் நல்லதே நல்லா தாண்டி வச்சிருவோம். காலையிலே ஓடுற எந்திரிச்சாம்ல ஸ்பாட்ல. நீ கொண்டு வரல வேலை சீக்கிரம் முடிவு. நீ உருட்டாதல. நீ ஒரே உருட்டு. தெரியும். சோறு கொண்டு வரல. சரி சரி. பசிக்கும் இல்ல. அவங்க கஞ்சா கொண்டு வந்திருக்கான். கொண்டு வராம 2 பேர் கொண்டாடி குறைஞ்சலி பேசினா அவன் அப்படி இப்படி அவன் சொல்ல விடாலாம். ஆமா, எனக்கு எது வச்சு தரமுட்டுக்கா, எனக்கு ஒண்ணுமே செஞ்சு தரமுட்டுக்கா. இங்க பாரு, யாங்குள்ள பாரு. முட்டை சும்மாவா? முட்டை, தயிர், கஞ்சி சாப்பிட்டு போய் 2 நாள் கூட்டிருக்கல. என்ன தயிர் உடச்சு ஊத்து நீ வெளுத்துற வேண்டிதான். தயிர் அப்புறம் தயிர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. தயிர் தண்ணி ஓட்டால அவர் இதுல தண்ணி வேண்டாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். தயிர் அப்புறம் நமக்கு கொஞ்சம். அதுக்கப்புறம் உப்பு போடு. கை வச்சு பிசையணும். பிசைஞ்சிட்டு வாயில ஒரு குத்து அள்ளி வைக்கணும். வாயில ஒரு குத்து அள்ளி வை பார்ப்போம். நறுக்குன்னு இன்னைக்கு ஒரு பிடி வாங்க. ஆமா, அந்த வில்லேஜ் குக்கிங்ல சொல்றாங்களே அதே மாதிரி தான். நம்மள வில்லேஜ் குக்கிங் தான். நம்ம வந்து வில்லேஜ் கஞ்சி வில்லேஜ் குக்கிங். நம்ம வந்து வில்லேஜ் கஞ்சி கிராமத்து கஞ்சி பழைய ஜோடி. ஆமா, டேய் இதே சாப்பாடு தான். கிராமத்துக்கு முட்டை தின்னணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் அள்ளி வைக்கணும் வாயில.
டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? என்ன பேச நேரம் இல்ல, வயிறு இவன் திங்க தான் நேரம் இருக்குண்ணே. சாட நேரம் இருக்கு. சரி சரி அது இருக்கு. இதோட இன்னொன்னு இருக்குண்ணே, கஞ்சி. கஞ்சி தண்ணி ஊத்தி விடணும், உப்பு போட்டுடணும், வெங்காயம், மோர் வத்தல், சீனரைக்காய், சீன அரைக்காய்னு சொல்லுவாங்க, சீன அரைக்காய். அது வந்து நம்ம என்ன அவிச்சு காய வைக்கணும் வெயில்ல. சரி சரி வத்தல். ஆமா, காய வச்சுட்டு அது உப்புலாம் போட்டு நல்லா அவிச்சு காய வச்சுட்டு வச்சா அது ஒரு செம்ம டேஸ்ட். செம்ம டேஸ்ட் இருக்கும். ஆமா, பொரிச்சிட்டு எண்ணெயில சாப்பிட்டா அது சூப்பரா இருக்கும். கத்தரிக்காய், இந்த சூத்த கத்திரிக்காய் இருந்துச்சுங்க, அது நம்ம அதே மாதிரிதான், அதே மெத்தட் தான். காய வச்சுட்டு போதும், காய வச்சுட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்தா போதும், அது நல்லா இருக்கும். சரி சரி, ஒரு நாள் நம்ம வீடியோ கண்டிப்பா போடணும், எல்லாரும் தெரியணும்ல. ஆமா, பாக்கணும், வீடியோ போடணும் நம்ம. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. அதாவது இதுல ஒரு மேட்டர் என்னன்னா, இந்த பிளேஸுக்கு இந்த இடத்துல இருக்க சாப்பிடறதுக்கு ஒரு வித்தியாசம் ஜம்முன்னு இருக்குண்ணே. நம்மளுக்கு ஜம்முன்னு இருக்கு. அப்ப வெளிநாட்டுல நிறைய பேர் யோசிப்பாங்களா இந்த இடத்த பத்தி? வெளிநாட்டுக்கு பாவம் ஏத்துருமா, அவங்க ரொம்ப கஷ்டம். அதாவது குடும்பத்தோட சூழ்நிலை நினைச்சுதான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க. ஆமா, ஆனா அவங்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கும் பேரு, அதான் நினைச்சது நமக்கு வந்து வருத்தமா இருக்கும். ஆமா, அதனால அவங்க எல்லாம் பாவம் தான். நம்ம என்ன செய்ய, ஆனா ஊருக்கு வரவும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. முடிஞ்சா எங்க ஊருக்கு வாங்க, வாங்க என்ஜாய் பண்ணலாம். நம்ம என்ஜாய் பண்ணலாம். நம்ம இதுமே சாப்பாடு பொங்கி சோறு பொங்கினாலும் எடுத்து சாப்பிடுவோம். கறி எடுத்து சோறு பொங்கி மட்டனோ நம்மளா எது முடியுதோ நல்லா நீட்டா எடுத்து பொங்கி காட்டுல வச்சு நம்ம சாப்பிடுவோம். வாழையில விரிச்சு தண்ணி தொளிச்சு சாப்பாடு போட்டு குழம்புல ஊத்தி சாப்பிட அது ஒரு தனி சுகம் தான். நம்ம அந்த ஜில்லுன்னு காத்தடிக்கும், நல்ல வெயில் அடிக்கணும், முக்கியமா நல்ல வெயில் அடிக்கணும். வெயில் அடிச்சாதான் அந்த இலையில உட்கார்ந்து சாப்பிடும்போது அதோட மகிமே நமக்கு தெரியும். அது எல்லாம் காக்காவா என்னதுல நீர் காக்கா குளத்துல மீன் பிடிச்சு விட்டுருக்காங்க அந்த குத்தகாரங்க. சரி, அந்த அதுக்காக வந்து அப்படியே உட்காந்துருக்கு. அதுக்காக உட்காந்துருக்கு. சரி சரி சரி, பாப்போமா, நல்லா சாப்பிடுங்க. அதோட கரெக்டா பாக்கு, அது மீன் சாப்பிடணும்ல, இப்ப நம்ம சாப்பிடணும்ல. ஆமா, நம்ம வேலையை பார்ப்போம், வாங்க வாங்க. சரி சரி, பாய் 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 பாய். சொந்தங்களே இந்த பிளேஸை பார்த்துடுங்க. சரி, ஓகே, பாப்போம்.